ப்ரீவியஸ் வீடியோல பேசிக் டைப்ஸ் பத்தி பார்த்துருந்தோம் டைப்ஸ்கிரிப்ட்ல. ஸோ இந்த வீடியோல வந்து ஃபங்ஷன்ஸ பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபங்ஷன்ஸ்ல வந்து டைப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆ ஸோ இப்போ இதில வந்து பேசிக் ஃபங்ஷன் வித் டைப்ஸ்ல வந்துட்டு நம்ம என்னென்ன கேட்டகரி இருக்கு, அத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபங்ஷன் ஆட். ஓகே. ஸோ ஆட்னாலே வந்துட்டு நமக்கு வந்து நம்பர் தான் வந்திருக்கணும் கரெக்ட்டா? இப்போ அதுலேருந்து இதில என்ன பண்ணணும்னு பாருங்க. இப்போ ஏக்கு வந்துட்டு நம்பர் அப்படின்னு குடுத்துட்டேன். கமா குடுத்துட்டு பி அப்படின்னு குடுத்துட்டு, இந்த ஆர்குமெண்ட்டும் வந்துட்டு நம்பர் டைப் ஆர்குமெண்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகே. ஸோ இதிலேருந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இங்க கோலன் குடுத்துட்டு, அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுற டைப் என்னங்கிறது நம்ம வந்து குடுக்கணும். இப்போ வந்து இதுவுமே வந்து நம்பர் தான். ஏன்னா ஏ பிளஸ் பி ஏ, பி நம்பரா இருக்கப்போ, அவுட்புட்டுமே வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் டைப்பும் வந்துட்டு நமக்கு நம்பரா தான் வந்திருக்கும். கரெக்ட்டா? இப்போ வந்து ரிட்டர்ன் ஏ. ஸோ இப்படி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்ஷன ஹோவர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லுது. ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து 2 ஆர்குமென்ட் நம்பர், ரிட்டர்ன் டைப்பும் வந்துட்டு நம்பர். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபங்ஷன்ல வந்துட்டு டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். கிரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இந்த கிரீட்ங்கிற ஃபங்ஷன் வந்துட்டு நேம் வந்துட்டு ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நேம்ங்கிறதும் ஜஸ்ட் அந்த ஆர்குமென்ட் டைப் வேரியபிள் நேம் தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ரிட்டர்ன் டைப் வந்துட்டு குடுக்க போறோம். கரெக்ட்டா? இப்போ நான் வந்து இதில டைரக்ட்டா ரிட்டர்ன் குடுக்குறேன். ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் கரெக்ட்டா? ஸோ அதனால என்ன பண்றேன், நான் இங்க கோலன் குடுத்துட்டு ஸ்ட்ரிங். ஸோ மெயினா நீங்க என்ன கவனிக்கணும்னா, இங்க ஃபங்ஷன் இந்த பாராமீட்டருக்கு என்ன டைப் வந்து அசைன் பண்றோம். இதுலேருந்து ரிட்டர்ன் டைப் வர்றதுக்கு கோலன் குடுத்துட்டு, என்ன ரிட்டர்ன் டைப் குடுக்குறோம். அதுதான் வந்துட்டு இதோட இது. ஓகே. ஸோ இது நீங்க ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கன்சோல் லாக் போட்டு பார்க்குறேன். நான் போட்டு பார்த்தேன்னா, இத வந்து எனக்கு கரெக்ட்டா ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஆடுக்கு பதிலா வந்துட்டு நான் இங்க போய் ஸ்ட்ரிங் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஸ்ட்ரிங் குடுத்தேன்னா, எனக்கு இங்கேயே வந்துட்டு எரர் த்ரோ ஆயிரும். ஸோ நான் இன்னும் அந்த npx வாட்ச் கமாண்ட் ரன் பண்ணல. இப்போ இந்த கோட கம்பைல் பண்ணணும்னா, npx tsc அப்படின்னு குடுத்து வாட்ச் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த சோர்ஸ் ஃபைல் வந்துட்டு நம்ம டார்கெட்ல இருந்து குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? இந்த tsconfigல. ஸோ அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, சப்போஸ் இந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ல ஏதாவது எரர் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த எரர்ல வந்து காட்டுது. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்குமென்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்துட்டு நாட் அசைனபிள் டூ பாராமீட்டர் ஆஃப் டைப் நம்பர். ஸோ இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்ன்னு குடுத்துருக்கேன். அதனால தான் ஃபெயில் ஆச்சு. கரெக்ட். நான் ப்ராப்பரா ஒரு நம்பர் வேல்யூ குடுத்தேன்னா, எனக்கு வந்து ஃபவுண்ட் 0 எரர் அப்படின்னு வந்துருச்சு. இங்கேயும் ஐடியிலயும் அந்த எரர் வந்து போயிருச்சு. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு ஃபங்ஷன்ல எப்படி வந்துட்டு நம்ம டைப் யூஸ் பண்றோங்கிறது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் பாராமீட்டர் வந்து பார்ப்போம். இப்போ ஃபங்ஷன்ல வந்துட்டு எல்லா டைமுமே வந்துட்டு நம்ம சம் பாராமீட்டர் வந்து குடுக்க முடியாது. கரெக்ட்டா? ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு யூ கேன் மேக் பாராமீட்டர் ஆப்ஷனல். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்கிட்ட ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் டைரக்ட்டா அந்த ஃபங்ஷனையும் காப்பி பண்ணி போட்டுறேன். ஸோ இதில வந்து பில்ட் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் நேமும், லாஸ்ட் நேமும் நான் ஆர்குமென்ட்டா வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது 2 இருக்கிறப்போ வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் வந்து லாஸ்ட் நேம் இல்லாமயும் எனக்கு இருக்கும். ஸோ அந்த மாரி கேஸ்ல வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாரி கேஸ்ல வந்துட்டு இந்த ஆப்ஷனல் ஸ்ட்ரிங் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? இந்த ஆர்குமென்ட்க்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு, கோலன் குடுத்து அதோட என்ன டைப்போ அத வந்து குடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மாரி டைம்ல வந்துட்டு இத கால் பண்றப்போ நான் எப்படி கால் பண்ணுவேன்னா, பில்ட் நேம் அப்படின்னு குடுத்தேனா, இங்க ஜான் டோ அப்படின்னு குடுத்தாலும் வந்துட்டு எனக்கு கால் ஆகுது. அலைஸ் மட்டும் குடுத்தாலுமே வந்துட்டு எனக்கு வந்து கால் ஆகுது. ஓகே. இதோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஃபங்ஷன் 02ல வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அத சேவ் பண்ணல. சேவ் பண்ணேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஆட் ஆகும். ஸோ இங்க ஆட் ஆகுறதுல பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு அந்த ஆப்ஷனல் பாராமீட்டர் இந்த டைப் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு ஏன்னா இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ். ஸோ டிஃபால்ட் பாராமீட்டர்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் மெத்தட் ஆட் பண்ணியிருக்கேன். கால்குலேட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. இங்க பிரைஸ் இருக்கு, டாக்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த டாக்ஸ்ங்கிறது வந்துட்டு இந்த கால்குலேட் பிரைஸ் மெத்தட் கால் பண்ணும்போது நான் வந்து பாஸ் பண்ணல. ஸோ அப்போ எப்படி வந்துட்டு நான் டிஃபால்ட் பாராமீட்டர் குடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க கோலன் குடுத்து நம்பர் குடுத்துருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஈக்குவல் டூ குடுத்துட்டு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து டைப்ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் நம்பர் பாஸ் பண்ணலினாலுமே அது வந்து பாஸ் பண்ணிரும். ஏன்னா இது வந்து இந்த வேல்யூ இங்க நான் பாஸ் பண்ணா, அந்த பாஸ் பண்ண வேல்யூ எடுத்துக்கும். சப்போஸ் நான் எந்த வேல்யூ பாஸ் பண்ணலன்னா 0.1ங்கிறது வந்து எடுத்துக்கும். ஸோ இதே மெத்தட வந்துட்டு நான் இப்போ காப்பி பண்ணிட்டு, இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் போறப்போ வந்துட்டு 0.5ங்கிற வேல்யூ வந்து இங்க போகும்.
அதான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள். ஓகே. டிஃபால்ட் பாராமீட்டர். ஸோ ரெஸ்ட் பாராமீட்டர்ங்கிறது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில டைம் வந்து ஒரு மெத்தட் ஆர்குமெண்ட்டில் நமக்கு எவ்வளோ ஆர்குமெண்ட் வந்து வரும்னு தெரியாது. கரெக்ட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ப்ரைஸு, டாக்ஸுங்கிறது 2 ஆர்குமெண்ட்டு தான். சப்போஸ் வந்து சேம் மெத்தடு அந்த மெத்தடில் எத்தனை பாராமீட்டர் வேணால் வரலாம் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் பாராமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சம் மெத்தட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு நான் ஒரு கன்சோல் லாக் போடுறேன். கன்சோல் லாக்கில் சம் அப்படிங்கிற மெத்தடில் இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நான் இங்கே சம் மெத்தட் ஆஃப் 1 2 3 4 5 ஏன்னா ஏன்னா 5 வரைக்கும் கொடுக்கலாம். மேபி நான் இதில் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு 10 வரைக்கும் வேணாலும் கொடுப்பேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் பாராமீட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த சம்மில் வந்துட்டு எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வரும்னு தெரியாது. கரெக்டாக? அதனால டாட் 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 அப்படின்னு வச்சுட்டு 3 டாட்ஸ் வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ஸ் வந்துட்டு இது என்ன டைப்பு? நம்பர் டைப்பு. கரெக்டாக? ஸோ நம்பரில் இது என்ன டைப்பு? நம்பர் ஆஃப் அரே. ஓகே. ஸோ அது வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுலேருந்து ஃபங்க்ஷன் மெத்தட் வந்துட்டு கொடுத்தாச்சு. கரெக்டாக? இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு ஒரு நம்பர் அரே வருது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் வந்து இந்த நம்ஸில் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறேன். ரெடியூஸ் மெத்தட் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு டோட்டல் கமா நம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு லாஜிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. டோட்டல் ப்ளஸ் நம் இனிஷியல் வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுலேருந்து வர்ற அவுட்புட் என்ன வந்தது? நமக்கு வந்துட்டு நம்பர் தான் வரும். கரெக்டாக? அதனால் வந்துட்டு ரிட்டர்ன் டைப்பும் நம்பர் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பைலேஷன் வந்து எரர் எதுவும் வரல. ஈவன் தோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் 5 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து 8 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்ட் பாராமீட்டர் இருக்கிறதுனால போத் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் 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 நம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். கரெக்டாக? இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த ரெஸ்ட் பாராமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃபங்க்ஷன் தான். ஆனால் வந்து சின்டாக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுத தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் போட்டுட்டு நான் இங்கேயே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு 2 நம்பர் வந்து நான் அக்செப்ட் பண்ணணும். கரெக்டாக? ஏங்கிறது வந்துட்டு நம்பரு, பிங்கிறது வந்துட்டு இன்னொரு நம்பர். ஓகே. ஸோ 2 நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலிருந்து வர ரிட்டர்ன் டைப் என்னவாக இருக்கும்? இதுவுமே வந்துட்டு நம்பராக இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா ஏரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். ஏரோ ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு இல்லையா? இதை கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் டேரெக்டாக ஒன் லைன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன்லாம் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் வந்து ஜாவாவோட லேம்டா எக்ஸ்பிரஷன் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நான் மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி கால் பண்ணலான்னு அதே மாதிரி தான் நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது கன்சோல் டாட் லாக் போட்டுட்டு ஸோ இதுக்கு என்ன 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்? கரெக்டாக? 5, 4. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ மெயினாக இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா அகெயின் சேம் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் டைப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி நான் இன்னொரு ஏரோ ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு மேத் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை வந்து மேத் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் மாதிரி தான். கரெக்டாக? ஸோ இதை வந்துட்டு நான் வந்து டைப்பாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் டைப் அப்படின்னு போட்டோம்னா இங்கே வந்து கான்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து டைப்புன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஏரோ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்துட்டு கான்ஸ்ட் டிவைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் மாதிரி நம்ம இங்கே ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு டிவைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டிவிஷன் ஆப்ரேஷன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இந்த மல்டிப்ளைக்கு நம்ம எதுவும் கொடுக்கல. கரெக்டாக? இந்த டிவைடுக்கு ஸோ இப்போ இந்த டைப் வந்து என்ன பண்ணுது? 2 நம்பர் இருக்குது. அதுலேருந்து வர்றது ஒரு நம்பர். கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ணலான்னா இந்த டிவைடுக்கு நான் வந்து கோலன் வச்சுட்டு மேத் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு சிங்கிற ஒரு நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் எடுக்கும். ஏன்னா இந்த டிவைடுங்கிறத வந்துட்டு நம்ம
2 டைப் தான் இருக்கிற மாரி டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் வந்து 3வதா ஒரு டைப் டிக்ளேர் பண்ணேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, டார்கெட் சிக்னேச்சர் புரோவைட்ஸ் டூ ஃபியூ ஆர்குமெண்ட்ஸ். எக்ஸ்பெக்டட் 3 ஆர் மோர் பட் காட் 2. இந்த மாரி ஒரு எரர் வந்து அடிக்குது. கரெக்ட்டா? நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டூ டைப் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. ஸோ அதான். ஸோ இதோட டைப் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இந்த டிவைடோட ஃபங்க்ஷன் வந்துட்டு. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைப் எப்படி குடுக்குறது அப்படிங்கிறத இதில வந்து பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐ திங்க் இது ஆல்ரெடி நான் கவர் பண்ணிட்டேன். இருந்தாலுமே கவர் பண்றேன் இதில. இப்போ வந்துட்டு ஒரு சில ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். கரெக்ட்டா? இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு, ஸோ பிரிண்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த பிரிண்ட்ல வந்துட்டு நான் என்ன மெசேஜ் வருதோ அத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ மெசேஜ் வந்துட்டு ஸோ இதில வந்துட்டு ஒரு கன்சோல் லாக் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ வர்ற மெசேஜ வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதில மத்தபடி எதுவுமே நடக்கல. எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகே. அந்த மாரி டைப்ல என்ன பண்ணணும்னா, இங்க கோலன் வச்சுட்டு வாய்ட் அப்படின்னு குடுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் டைப்புக்கான சின்டாக்ஸ். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, வாய்ட் அப்படின்னு குடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒண்ணு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் கரெக்ட்டா? ஒரே ஃபங்க்ஷன் இருக்கும். பட் பாராமீட்டர் வந்துட்டு நமக்கு வேற வேற பாராமீட்டரா இருக்கும். டைப் வந்துட்டு வேற வேற மாரி இருக்கும். இத வந்துட்டு ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து வருது. ஓகே. ஸோ இந்த வர்ற வேல்யூ வந்துட்டு நான் அதோட டைப் செக் பண்ணிட்டு, இப்போ நான் இங்க டைப் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல வந்துட்டு நான் வந்துட்டு இங்க வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து இது வந்துட்டு இப்போ ஸ்ட்ரிங் டைப்னா எனக்கு தெரியும். நார்மலா வந்துட்டு நான் ரிட்டர்ன் குடுத்துட்டு பண்ற ஆப்பரேஷன் வந்துட்டு ஒரே ஆப்பரேஷன் தான். பட் நான் வந்துட்டு ஃபங்க்ஷன், சேம் ஆப்பரேஷன் சின்ஸ் டைப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்றதுனால வந்துட்டு என்னால நம்பர வந்து பாஸ் பண்ண முடியல. ரைட்டா? ஸோ இந்த மாரி கேஸ்ல வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த சேம் ஃபங்க்ஷனே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் ஆகணும், நம்பருக்கும் ஒர்க் ஆகணும். சம் அதர் டைப் இருந்தாலும் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நமக்கு அந்த கேஸ்ல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த மாரி கேஸ்ல என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வேல்யூங்கிறதுக்கு வந்துட்டு, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் அக்செப்ட் பண்ற மாரி குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இத எப்படி வந்துட்டு நான் மத்த டைப்பும் அக்செப்ட் பண்ற மாரி வைக்கலாம்னா, ஜஸ்ட் இந்த பைப் ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த ஆர் ஆப்பரேட்டர் இருக்கு இல்லையா? இத வந்து யூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு நம்பரா இருந்தாலும் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணு. இந்த வேல்யூங்கிறது வந்து ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம், நம்பராவும் இருக்கலாம். அப்படி இல்லன்னா வந்துட்டு பூலியனாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம டைப் வந்து இங்க குடுத்துட்டோம்னா, இந்த ஃபங்ஷன் வந்துட்டு ஃபார்மேட்டுங்கிறது 3க்குமே அக்செப்ட் ஆகும். ஸ்ட்ரிங்குக்கும் அக்செப்ட் ஆகும், நம்பருக்கும் அக்செப்ட் ஆகும், பூலியனுக்கும் அக்செப்ட் ஆகும். ஓகே. ஸோ இத நான் ஒரு எக்ஸாம்பிள் கால் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க ஃபார்மேட் மெத்தட் டிக்ளேர் பண்ணியாச்சு. கரெக்ட்டா? நான் வந்து கன்சோல் லாக் போட்டுட்டு, இது எரர் அடிக்குது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பிரிண்ட். ஐ திங்க் பிரிண்ட்டுங்கிறது சம் டிஃபால்ட் மெத்தடுன்னு நெனைக்கிறேன். ஸோ பிரிண்ட் வேல்யூன்னு மாத்துனதுக்கப்புறம் அந்த எரர் வரல. ஓகே. ஸோ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்ல வந்துட்டு நான் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பாஸ் பண்றேன். இப்போ நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னாவே தெரியும். ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன் அப்படிங்கிற மாரி 3 வேல்யூமே அக்செப்ட் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ இப்போ தான் ஒரு நம்பர் வேல்யூ பாஸ் பண்றேன். ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு பூலியன் வேல்யூ பாஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே. ஆனா இங்க வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூ பாஸ் பண்ணேன்னா ஒர்க் ஆகாது. ஓகே. இப்போ நான் வந்துட்டு அரே பாஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? ஸோ இது வந்துட்டு நெவர் அசைன் டூ அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. கரெக்ட்டா? அதே வந்துட்டு ஒரு நான் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு வந்து எரர் அடிச்சிரும். ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் டைப் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்ல. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபங்ஷன் ஓவர்லோடிங். ஸோ ஒரு வேல்யூக்கு எப்படி வந்துட்டு மோர் தென் ஒன் வேல்யூ அக்செப்ட் பண்ற மாரி டைப்ஸ்கிரிப்ட்ல எழுதலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். நான் சேவ் பண்ணிட்டேன்னா அந்த எரர் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கால்பேக் ஃபங்ஷன்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் அரேஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம இன்னொரு நம்பரா வந்து டபுளா வந்து கன்வெர்ட் பண்ணணும். கரெக்ட்டா? இன்டூ 2 பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ராசஸ் அரே அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நம்பர்ஸ் அரேயும் பாஸ் பண்றேன். அது போக வந்துட்டு இது ஒரு ஃபங்ஷனா வந்துட்டு அந்த மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்றேன். ஸோ அத வந்து எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு ப்ராசஸ் அரே அப்படின்னு வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதில வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து என்னது? அரே. கரெக்ட்டா? அது வந்து நம்பர் அரே. நம்பர் அரே வந்து குடுத்தாச்சு. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து நான் ஜஸ்ட் வந்து கால் பேக் அப்படிங்கன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் வந்து வேரியபிள் நேம் தான். ஸோ இதில வந்துட்டு என்ன வருதுன்னு பாருங்க. இங்க அகைன் இந்த கால் பேக் ஃபங்ஷன் வருது இல்லையா? ஸோ இந்த ஆர்குமென்ட் என்ன?
இதோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுக்கணும். அதான் வந்து இந்த கால் பேக் இதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேரந்தசிஸில் இருக்கிறது என்னவா இருக்கும், நம்பராக இருக்கும். கரெக்டாக. அதனால் வந்து ஐட்டம் அப்படின்னு வச்சுட்டு இது வந்து நம்பர் டைப் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும், ஸோ இது வந்து ஏரோ ஃபங்க்ஷனாக இருக்குது. கரெக்டாக. ஸோ ஏரோ ஃபங்க்ஷனாக இருந்து இதுலேருந்து வர ரிட்டர்ன் டைப் என்னது, அதுவும் வந்துட்டு நம்பர். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ட் அரேக்கு இது வந்து மெத்தட் ஆர்குமெண்ட். ஓகே. இந்த மெத்தட் ஆர்குமெண்ட் நம்ம 2 கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இதுலேருந்து வர ரிட்டர்ன் டைப் வந்து என்னவா இருக்கும், சின்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், ப்ராசஸ் அரேங்கிறது வந்துட்டு நம்பர்ஸும் அந்த கால் பேக்கும் பாஸ் பண்ணுறோம். இதுலேருந்து வர்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக அரேவாக தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இதை வந்துட்டு நம்பர் ஆஃப் அரே. ஓகே. ஸோ இதான் வந்து அதோட ரிட்டர்ன் டைப்பு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே வந்து போகிறோம். ஓகே. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் அந்த வர்ற அரேவை மேப் மெத்தட் இருக்கு இல்லையா, டிஃபால்ட் மேப் மெத்தடில் அந்த கால் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த அரே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட் வந்துட்டு இதில் வந்து வந்துடும். ஏன்னா நமக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த கால் பேக்கில் வந்துட்டு நம்ம ஒன்றும் இல்லை, மேப் அப்ளை பண்ணுற லாஜிக்காக வந்துட்டு ஒரு கால் பேக் அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேப் ஃபங்க்ஷன் போனதுக்கப்புறம் என்னவா கிடைக்கும், நம்பர் ஆஃப் அரேவாக தான் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு இந்த இதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2-3 டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அசிங் ஃபங்க்ஷன். ஸோ அசிங் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ராமிஸ் கால்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஓகே. ஸோ நான் டைரெக்டாக வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் இங்கே போட்டுடுறேன். 1 மினிட். இப்போ அசியூம் வந்துட்டு நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐலேருந்து நம்ம நம்மளோட யூசர் டீட்டெயில்ஸ் எடுக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். கரெக்டாக. ஸோ சின்ஸ் இது வந்து அசிங்கர்னஸ் ஆப்ரேஷனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு அசிங்க் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பேக் அண்ட் ஏபிஐ காலோ இல்லை வந்து சம் டிலே வந்து நடக்குது. கரெக்டாக. அதனால் வந்து அசிங் ஃபங்க்ஷனாக வந்து இதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் மெயினாக என்ன கவனிக்கணும்னா, இந்த ரிட்டர்ன் டைப் இது வந்து நம்பர். கரெக்டாக. ஸோ யூசர் ஐடின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்பர் அப்படின்னு அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கோலன் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னவா இருக்குன்னா, சின்ஸ் இது வந்து அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன்னால ப்ராமிஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்டாக. ப்ராமிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிற மாதிரி இந்த ப்ராமிஸ்லேருந்து எதுவும் வேல்யூ பாஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுலேயே வந்து வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு, இந்த ப்ராமிஸ்லேருந்து ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கணும். ஓகே. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நான் இங்கே வந்து வாய்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், சம் அசிங்கர்னஸ் கால் வந்துட்டு நடக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல். ஓகே. ஸோ இங்கே வந்து கான்ஸ் டேட்டா அப்படின்னு வச்சுட்டு இங்கே வந்துட்டு அவைட் மெத்தட் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃபெச் யூசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபெச் யூசர் டேட்டா. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர் ஐடி வந்து பாஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் நான் இன்னும் எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து வர்றதை வந்துட்டு நான் வர்ற டேட்டாவை கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை. ஒரு பேக் அண்ட் ஏபிஐ கால் போகிற மாதிரி வந்துட்டு இந்த ஃபெச் யூசர் டேட்டா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எழுதலாம். ஓகே. ஸோ அகைன் வந்து இதுவும் ஒரு அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன் தான். கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் டைப் வந்து நமக்கு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு. கரெக்டாக. ஸோ இதில் வந்து வர்றது என்ன டைப்பு, யூசர் ஐடி, டைப் என்னது, நம்பர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ப்ராமிஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே. சம் ஸ்ட்ரிங் மீன்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ப்ராமிஸ். இதில் வந்து சும்மா நம்மளே ரிசால்வ் பண்ணிக்கலாம். ரிசால்வ் கொடுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் தான் எழுதுகிறேன். ஸோ ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இது எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோவர் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ ஃபெச் யூசர் டேட்டாங்கிறது யூசர் ஐடி நம்பர் கொடுக்குது. இதிலேருந்து வர்ற டைப் வந்துட்டு ரிட்டர்ன் டைப் வந்துட்டு ப்ராமிஸ் ஸ்ட்ரிங்கு. ஓகே. ஸோ இங்கே ஹோவர் பண்ணிங்கனாலும் தெரியும், இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராமிஸ் வாய்டு மெத்தட். ஸோ இதோட ஜாவா ஸ்கிரிப்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்துட்டு கம்பைல் ஆகிட்டு நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டாக வந்து வந்துருச்சு. கரெக்டாக. ஸோ இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னா என்ன சொல்கிறேன்னா,
ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் மாரி கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்துட்டு ஏபிங்கிற ஒரு நம்பர் வாங்கிக்கங்க. அதில வந்து ஆப்பரேஷன் டைப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் அந்த மாரி குடுக்கணும்னா, அத எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில வந்து பேசிக் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஒன் பை ஒன்னா வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்டர்ஃபேஸ் பத்தி வந்து போடுறேன். இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு டைப் எப்படி டிக்ளேர் பண்றது? அத எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத சொல்றேன். Okay all. Thank you. If you like this video, please like and subscribe.